அனைவருக்கும் வணக்கம். டிஎம்கே எப்படியாவது பிஜேபியுடன் இணைந்து தமிழக வெற்றி கழக ஆட்சியை கலைப்பதற்கு மும்முரமாக செயல்படுவது நல்லாவே தெரிகிறது. ஏன்னா டீலிமிட்டேஷன் மூலமாக உள்ளே போய் ஒரே நாடு ஒரே தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா மும்மொழிந்து 2029 எப்படியாவது டிஎம்கே பிஜேபியுடன் இணைந்து தமிழக வெற்றி கழக ஆட்சியை கலைப்பதற்கு மும்பரமாக வேலை செய்கிறதா அப்படின்ற ஒரு விஷயமும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக வெற்றி கழக 3 அமைச்சர்களை இந்த செந்தில் பாலாஜி 10 ரூபா குரூப் டார்கெட் பண்ணி இவங்களை எப்படியாவது பார்த்தீங்கன்னா வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெய்ட் நியூஸ், அதாவது பே பண்ணி நியூஸ் எல்லாம் இவங்க மேலே அவதூறு பரப்புற மாதிரி கலைப்பெற்றிருக்காங்க. அந்த 3 அமைச்சர்கள் யாருன்னா பிரபு, அதுக்கப்புறம் ரமேஷ், அதுக்கப்புறம் விக்னேஷ். இவங்க 3 பேருமே எந்தெந்த துறையை சார்ந்தவங்க நமக்கு நல்லாவே தெரியும். அந்த துறையில் அவர்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக இருக்கிறதுன்றது நமக்கு தெரியும். அதற்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது ஒருமையில பேசிக்கொண்டு விஜய் அவர்களை டார்கெட் பண்ணியே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கான கூட்டத்தொடர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டிஎம்கேவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர் எந்த துறையை சார்ந்தவங்க அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னே சொல்ல தெரியல, அந்த சாமி துறையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமெடியெல்லாம் நடந்து வச்சுங்களேன். ஆனால் எதுவும் தெரியாட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த தடவை உண்மையிலும் மக்களுக்கான ஒரு வாதமாக நடந்துச்சு. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாவே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொகுதி மறுவரை, அதாவது டீலிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா 1971க்கு அப்புறம் நடக்கவே இல்லைங்க. தற்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசும் சரி பிஜேபி சரி இதற்கு முன்னாடி எப்படியாவது தொகுதி மறுவரையை சீரமைக்கணும், பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் நடத்தவே முடியல. தற்போது பார்த்தீங்கன்னா இப்போ 2026ல் 27ல் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னா முக்கியமாக டிஎம்கே எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் மறைமுகமாக ஆந்திராவை சேர்ந்த முதலமைச்சரான பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் மறைமுகமாக பேசி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். டிஎம்கே கூட எப்படியாவது ஆதரவை நீங்கள் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இங்கே யார் சந்திரபாபு நாயுடுகிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதனால தான் பெருசாக அழுத்தம் கொடுக்கல. எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா ஊழல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே, இதெல்லாம் அழுத்தம் கொடுக்கல. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 2 விஷயங்களுக்கும், அதாவது டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லையா, இதற்கெல்லாம் இணக்கமாக போவது நன்றாகவே தெரிகிறது. அதாவது டிஎம்கே எம்பிக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாலுமே 7லிருந்து 10 எம்பிக்கள் இன்னும் தேவைப்படுது அப்படின்ற ஒரு கணக்கீடு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி இருந்தாலுமே டிஎம்கே பிஜேபியுடன் இணைவதற்காக தயாராக இருப்பது நல்லாவே தெரிகிறது. பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாள் அமைச்சர், அதாவது கனிமொழி சோமு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அதாவது அரசியலில் எதிரியும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனுங்கள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் பூதாகரமாக ஆனது பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களுக்காக தான். ஆனால் இதற்கு முன்னாடியே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்த டிஎம்கே தற்போது இணக்கமாவதற்கு முக்கிய காரணமே விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சியை அவர் விரும்பவே இல்லை. விஜயெல்லாம் இந்த முதல்வர் சீட்டில் உட்காந்தா நம்மளாம் என்னடா அப்படின்ற மாதிரி அவங்களால பொறுக்க முடியல. தான் மகனையும், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சர் நாட்களில் உட்காரணும்னு நினைச்சார் பார்த்தீங்களா. இதெல்லாம் நடக்காமல் போன ஒரு எரிச்சலில் இப்போ பிஜேபி கூட இணக்கமாகி கொண்டு இருப்பது மேக்சிமம் உறுதியாகிட்டே இருந்து வச்சுங்களேன். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைலாம் வராதுங்க. இப்போ அண்ணன் திருமாவளவன்கிட்ட தான் போகணும். என்னன்னா அண்ணன் நீங்கள் பார்த்துக்கணே, இவங்களாம் எப்பப்போ மாறுறாங்க அப்படின்னு பார்த்துக்கணே, இவங்களாம் பச்சொந்தினே, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் பிஜேபி எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு இணக்கமாக போயிட்டு இருக்காங்கன்னு. பிஜேபியை டோட்டலாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் டோட்டலாக எல்லா விஷயத்தையும், அதாவது ஹிந்தி எதிர்ப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களுக்குமே, அதாவது மதவாத கட்சின்னு சொல்லியே எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மதவாத கட்சியுடன் இணக்கமாவதற்கு எந்த அளவுக்கு தயாராகிட்டு வராங்கன்னு பாருங்க. ஆனால் ஒரு பக்கம் நாங்கள் எதிர்க்கிறோம், இதற்கு நாங்கள்லாம் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மறைமுகமாக இவர்கள் காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு கனிமொழி சோமு அவர்கள் சொன்ன விஷயங்களே சாட்சி அப்படின்னே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் உங்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன அவங்க அரசியல் புதுசாக பேசலன்னா நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா?
அரசியலில் உங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கலாம்ப்பா. உங்கள் 30 பேரை வந்து அதாவது எம்பியில் தேர்வு செய்தது நாங்கள். எங்களை கேட்காம அவங்க ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணுவாங்க. மக்களே பார்த்துங்க, இவங்களை நம்பிலாம் நம்ம நாட்டை கொடுத்தோன்னா எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் போவோம், எப்படி அவங்க வந்து எந்த பாதை நோக்கி போவாங்கன்னு பாருங்கள். அவங்க கொள்கை என்ன, நம்ம கொள்கை என்னன்றதை நம்ம முடிவு செஞ்சுட்டு தயவுசெய்து வாக்களிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு விரும்பலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக எம்பிக்கள் கூட்டத்தொடர் நடந்துச்சு. இந்த எம்பிக்கள் கூட்டத்தொடருக்கு வந்து யார் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மற்ற கட்சியை சார்ந்தவங்களாம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதில் ஒரு விஷயம் வந்து அரசியல் புரசலாக பேசப்படுகிறது. அதாவது திரும்பவும் சரி சிபிஐ சிபிஎம் அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சரி, நீங்கள் எம்பிக்கள் கூட்டத்தொடர் நடத்துனீங்கன்னா டிஎம்கே வருதா இல்லையான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க நிலைப்பாடு தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த விஷயங்கள் பேசுனதுமே 2 பேருமே எனக்கு இதுக்கெல்லாமா எம்பிக்கள் கூட்டத்தொடர் நடத்துவாங்க, அவங்க நிலைப்பாட்டை தான் அவங்க சொல்லிட்டாங்களேப்பா, நீங்கள் வந்தால் ஆதரவு என்ன நிலைப்பாட்டை சொல்கிறீங்களோ அதுக்கு வந்து பேசுவோம். அடுத்து வந்து தமிழக அரசு வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுக்கும், இல்லைனா உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், ஆனால் மக்கள் அதை பார்த்துக்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி திருமாவர்களும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்தவர்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா இவங்க வருவாங்களா வரமாட்டாங்கன்றதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுமே. இல்லை ஏடிஎம்கேவும் டிஎம்கே சேர்ந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கூத்தாடித்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறது பண்ணட்டும். ஆனால் இந்த மக்கள் நம்ம வந்து வாக்களித்து இவங்களை கொண்டு வந்த ஒரு விஷயத்திற்கு இவங்க ஒரு கொள்கை கோட்பாடை வகுத்துக்கிட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நியாய தர்மத்தோட செயல்படுறாங்க மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கனிமொழி அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எம்பிக்கள் கூட்டத்தொடர்ந்து ஒரு நாடகம், இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஷமெல்லாம் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மேடைகள் போட்டு பார்த்தீங்கன்னா கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் கூவுங்க மேடம், உங்களுக்கு வந்து அதாவது இந்த 2029 எம்பி எலெக்ஷன் வரதுனீங்களா, ஒரு சீட்டு வாங்கிக்காமீங்க, அப்புறம் பேசுவோம். ஏன்னா நாங்களாம் உங்களுக்கு வாக்களித்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு பேச சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் கொள்கையே கோட்பாடையே பேசிக்கிட்டு தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்குனது போதும். இப்போ வந்து தமிழக அரசு வந்து ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதக பாதகமாக இருக்குன்றத போக போக நீங்களே பார்க்க போகிறீங்க. இவங்க நிலைப்பாட்டில் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. போகட்டும், எந்த பாதை நோக்கி போகுதுன்றதை நம்மளும் பார்ப்போம். இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த ஆண்டு ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி வந்து டாஸ்மாகில் வந்து வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த மார்க்கண்டேயன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மார்க்கண்டேயன்னா அதாவது விஜய் அவர்கள் கையை எலும்பெல்லாம் உடைச்சிருன்னு சொன்னார் பாருங்க. அது இவருக்கு நம்ம எலும்பு பார்த்தீங்கன்னா கை காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி வந்து சட்டப்பேரவையில் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். மன்னிக்கிறதுலாம் ஈஸி தான், நான் வாய் உங்களெலாம் சரியில்லையே தலைவா. இவர் வந்து சொல்கிறாரு, அதாவது தாவேக அரசு வந்து மதுவை ஒழிக்கணும்னு வந்துட்டு இப்போ மதுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. 700 கடைகளுக்கு மேலே வந்து நீங்கள் மூடிட்டீங்க அப்படிங்கும்போது எப்படி இங்கே வருமானம் மட்டும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு டாஸ்மாக் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னார். அது இங்கே லஞ்சம் ஊழலை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். கண்ட்ரோல் கொண்டு வந்ததுமே இது வந்து பார்த்திங்கன்னா அரசு கஜானாக்கு வந்தது, இதற்கு முன்னாடி எந்த கஜானாக்கு போனதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டாரு. அதுதான் உண்மை. இதை குறித்து தான் அடுத்து பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்களை செந்தில் பாலாஜி, இந்த கரூரை சேர்ந்த அந்த 10 ரூபா பாலாஜி வந்து டார்கெட் பண்ணியிருக்காருங்க. ஏன்னா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பண்ணுற அரசியலை விட இந்த செந்தில் பாலாஜி பண்ணுற அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய அரசியல். ஏன்னா கண்குத்திப்பா மாதிரி எங்கே என்ன நடக்குது, யாரால் என்ன நடக்குது, இவங்களால இந்த பிரச்சனை நடந்ததுன்னா அடுத்து நமக்கு வருமானம் வருமா, அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக விளக்கணம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கண்காணிக்கிறாருங்க. இதில் வந்து 3 அமைச்சர்கள், அதாவது தமிழக வெற்றி கழக அமைச்சரில் பார்த்திங்கன்னா கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இங்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அதாவது செந்தில் பாலாஜி சம்பாரிச்ச துறை பார்த்தீங்களா டாஸ்மாக் துறை. இதில் வந்து விக்னேஷ் அவர்கள் வந்து விளக்கணெல்லாம் போடல, பார்த்தீங்கன்னா அவர் ஆழமாக உள்ளே போயிட்டார். அப்படின்னா விளக்கணம் ஊற்றிட்டு அதுக்குள்ளே நீச்சல் அடிக்க வந்துட்டீங்களா, அந்த மாதிரி நீச்சல் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கே செந்தில் பாலாஜியால் ₹1 எடுக்க முடியல. இதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மது தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஆலை இருக்குங்க, கல்ச டிஸ்பிளஸ் அப்படின்ற ஒரு ஆலையிலேருந்து தான் நேரடியாக எங்கன்னா இங்கே தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கிடங்குக்கு வருது. இந்த மதுவெல்லாம் அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே எங்கெங்கே கடைகளுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு கணக்கீடு செய்வாங்க. ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் இருந்த இந்த டாஸ்மாக் துறை பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆலையிலேருந்து வர்றதை மட்டும் நேரடியாக கடைக்கே கொண்டு போயிடுவார்.
கடைக்கு கொண்டு போனதுக்கப்புறம் இந்த பணம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு கஜானாக்கு போகிறதில்ல, செந்தில் பாலாஜி கஜானாக்கு போயிடுது. இது வந்து தொடர்ந்து போன ஆட்சி காலத்தில் நடந்ததுனால இந்த டாஸ்மாக் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அதிகமாக காட்டிகிட்டே வந்தாலும் பார்த்திங்கன்னா நஷ்டத்தை தான் போயிருக்கு. இதை விக்னேஷ் அவர்கள் அமைச்சர், தமிழக வெற்றி கழக அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து கண்கொத்தி மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கண்ணில் விளக்கண்ணெலாம் ஊற்றலைங்க, நீச்சல் அடித்தே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்து எல்லாம் அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இதை தடுத்து நிறுத்திட்டாரு. இதில் அந்த கல்ஸ் நிறுவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நஷ்டம் இது முன்னாடி ஏற்பட்டுருங்க. இப்போ தான் வந்து அவங்களே பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்களாம், அப்பா இவன்ட்டு வந்து தப்பிச்சுண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் செந்தில் பாலாஜி நீ எத்தனை வழக்கனை போட்டு நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், ஆனால் அவங்களெலாம் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த விக்னேஷ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியில் வந்து தூக்கிடணும். நீ வந்து பிரச்சனை இல்லை, எம்எல்ஏ வந்துட்டு போட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுது இவன் வந்து நல்லா வேலை செய்கிறான்ப்பா, தெளிவாக இருக்கான்ப்பா, இவனை எப்படியா முடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பெய்ட் நியூஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்புறதை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. எப்படியாவது விஜய் அவர்கள் குட் புக்கில் இருந்து அவனை தூக்கியே ஆகணும், தூக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து தொடர்ந்து சம்பாரிச்சிட்டு இருக்கலாம், ஆட்சி மாற்றம் நடந்தால் என்ன நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க மக்களே. அதுக்கப்புறம் இங்கே கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்களும் அப்படி தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்கொத்தி மாதிரி எல்லா இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா எங்கே கனிமவளம் தேடுறாங்களோ போகிறாங்க வராங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே கேரளாவுக்கு, அதாவது அதர் மாநிலங்களுக்கு போகிறத 3 மாதம் வந்து தற்காலம் நிறுத்தியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்க செயல்பாட்டில் இருக்கிறதுனால திரும்பவும் நீங்கள் வந்து திருடுத்தரமாக பண்ணாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் அறநிலையத்துறை அமைச்சர் பாருங்க, சின்ன பையன் தாங்க, 35 வயசு தான், சும்மா தூள் கலப்புறாப்புலங்க. நம்ம சொன்ன பார்த்தீங்களா இந்த டிஎம்கே அறநிலையத்துறை அமைச்சர்னே சொல்ல தெரியல, மற்றவங்க மேலே கூட கண்ணு இல்லை, செந்தில் பாலாஜிக்கு இந்த டாஸ்மாக் அமைச்சர் மேலே தான் கண்ணு. ஆனால் ஒட்டுமொத்த டிஎம்கேவோட எம்எல்ஏக்கும் அந்த மேலிடத்துக்கும் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ரமேஷ் மேலே பயங்கர கண்ணுங்க. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு துரிதமாக பேசுகிறாப்புல, செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஐயங்காரை சேர்ந்தவர், அதனால் வந்து அவனை எப்படியாவது தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக செயல்படுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஒரு குட் புக்கில் ஆல்ரெடி இருக்காங்க. அது கீழே இருக்க முக்கிய பெரிய அமைச்சர்கள்லாம் வந்து இவங்களை பற்றின விஷயங்களெல்லாம் விஜய் அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. திருப்பி அவங்க சட்டசபையில் பேசுகிறதும் அவங்க வந்து மீடியாக்களை பேசுகிறதுலாம் விஜய் அவர்கள் பார்க்காம இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து அவதூறு பரப்புனாலும் யாரையுமே நீங்கள் அமைச்சர்களிலிருந்து வெளியேற்ற முடியாது. இது வந்து அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்வைக்கு எல்லா அமைச்சர்களும் என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க, அவங்க செயல்பாட்டில் எப்படி இருக்குன்றத இன்னும் பார்வையிட்டு தான் இருக்காரு. இதில் ரீல்ஸ் போடுற விஷயங்களையும் சுட்டி காட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. அதாவது சிப்காட் குறித்தும் பார்த்தீங்கன்னா அங்கே நடத்த நிலைப்பாடு குறித்தும் வந்து பேசியிருக்காங்க. இதில் நேரு அவர்களே ஷாக் ஆகிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், ரெக்கார்டாக கொண்டு வாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னதில் இவங்களாம் நல்லா வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போது நீங்கள் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க தெரியுங்களா, இது விஜய் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தானே இவங்களை வந்து சொல்லி மாற்றிக்கணும் தூக்கிறோம்னு சொல்ல முடியும். நீங்களாம் தூக்குறதுக்கான வேலைலாம் செய்ய வேணாம். தமிழக வெற்றி கழக அரசே வந்து இந்த அமைச்சர்கள் சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தண்டனாக்கா தான் தூக்கிடுவாங்க. ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழக அமைச்சர்களை பார்த்து டிஎம்கே பயந்து போயிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. இதில் நீங்கள் என்ன தான் வந்து பே பண்ணி நியூஸை வந்து தவறாக போட்டு இந்த அமைச்சர்கள் மேலே அவதூறு பரப்பினாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி பார் டெண்டர்லாம் விட்டாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து ஏகப்பட்ட பணம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து யாரும் செந்தில் பாலாஜிக்கே போயிருக்கு. இதெல்லாம் அரசு கஜானாக்கு வந்துருந்துன்னு வச்சுங்களேன், கடன்லாம் அவ்வளோ வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி வந்து நீங்கள் வழக்கை தொடர்ந்துகிட்டே இருங்க, நான் அரசியல் பண்ண உள்ளே வந்துட்டேன், என்னோடய அரசியல் எப்படியோ அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே தான் இருக்காரு. முடிவு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு முடிவு, பெரிய ஒரு முடிவு கூடி விரைவில் நடக்கும். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இருக்கிற இடமே தெரியாமல் போகும். அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வீடியோட இறுதி பகுதியில் ஒரு 2 விஷயத்தை பார்க்கலாம்னு வச்சுங்களேன். சரத்குமார் அவர்கள் வந்து நம்ம நாட்டாமை இருக்கார் பார்த்தீங்களா, நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லி கையில் பச்சை குத்திட்டு வரணுமா. அதாவது இந்த பச்சை குத்தல் வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஆதி காலத்தில் எப்படி ஆரம்பிச்சதுன்னா தன்னோட இனம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சிம்பிளை போட்டுக்குவாங்க. அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு கவர்ச்சிகரமாக மாறிச்சு. இப்போ வந்து எப்படி அரசியலாக மாறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன்.
நாட்டாம இதெல்லாம் நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இங்கே ஒரு சமூக நீதியை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு அரசியல் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு சமூக நீதி பற்றிலாம் பேசுவார். ஆனால் நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேனத்தனமான ஒரு விஷயத்த மக்களிடம் பரப்பிட்டு வராரு. இதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அந்த நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு எந்த அளவுக்கு கமெண்ட் மூலயமா அவர்கிட்ட போய் சேர்ற மாதிரி உமிழ்றீங்களோ அப்படி உமிழ்ந்துங்க. ஏன்னா இங்கே அரசியல் பண்ணுறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இப்படியும் ஒரு அரசியல் பண்ணுவாங்கன்றது நம்மளாம் யோசிக்க முடியாத விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய இடம். ஆனால் இந்த டிஎம்கே இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தொடர், அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 நாள் இதுக்கு முன்னாடி நிறைய கூட்டத்தொடர் நடந்தது இல்லைங்களா, எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இந்த கூட்டத்தொடரெல்லாம் இந்த டிஎம்கே என்ன பண்ணுச்சுன்னா, ஐடிவிங்க ஒரு பேப்பரில் வரியாக உரிமையில விஜய் அவர்களை பற்றி பேசுறது, அமைச்சர்களை பற்றி பேசுறது, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் நிர்வாகிகளை பற்றி பேசுறதை பற்றி எழுதி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சில அமைச்சர்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முகசுளிக்கவங்க இருந்தது. ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துச்சுங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், மக்களுக்கான ஒரு கூட்டத்தொடர் இந்த மாதிரி நடந்தால் பிரச்சனையே இல்லைங்க. அவங்களுக்கு துறை தெரியுது தெரியல அப்படின்றத ரெண்டாவது. ஏன்னா டிஎம்கேக்காரங்க அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, அறநிலைத்துறைன்னு சொல்கிறதுக்கு சாமித்துறை அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. இதை டிஎம்கே வந்து எந்தெந்த துறை இருக்குது, எந்தெந்த துறை செயல்படுகிறது, எந்த மாதிரி செயல்படுதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. விஜய் அவர்கள் இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டாரு. ஆனால் இது ஒரு பக்கம் நடந்தாலுமே மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்த்தரப்பிலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டிவிகே தரப்பிலும் வைத்த கோரிக்கைகளும் கேள்விகளும் இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பாக இருந்தது. இதில் ஆதவர்ஜன் எடுத்து வச்ச விஷயங்களும் சரி, அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வச்ச விஷயங்களும் சரி, விக்னேஷ் வச்ச விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொள்கை பரப்பு செயலாளர் வச்ச விஷயங்களும் சரி, இந்த அமைச்சர்கள் ஆனந்த் அவர்கள் வச்ச விஷயங்களும் சரி, இந்த பக்கம் அதை நேரு அவர்கள் பேசினது, இந்த மார்க்கண்டேயன் மற்றவங்கள்லாம் பேசணும்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அமைச்சர்களும் எல்லாருமே பேசினது, இதில் வன்னியரசு அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும் தற்போது நடந்த விஷயங்களையும் சேர்த்து வச்சு நிறைய விஷயங்களை கூறினார். இந்த மாதிரி ஒரு விவாதம் வந்து மக்களுக்கான விவாதமாக இருக்கும். அதை விட்டுட்டு உரிமையில் பேசுகிறதும், அதற்கப்புறம் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசுகிறதும், நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா விஜய்க்கு தாங்க செல்வாக்கு கூடும். ஏன்னா ஒருத்தர் வந்து புலம்பலாம், அதாவது புலம்பலாம் எப்பயுமே, என்னடா இப்படி மக்கள் அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம என்னடா பண்ணணும்னு புலம்பலாம். ஆனால் எதிர்த்தரப்பில் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள சுட்டி காட்டி திட்டுறது, அவதூறு பரப்புறது, உரிமையில் பேசுறது, இதெல்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன், அது சாதாரண ஒரு விஷயத்துக்கே வேற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டிஎம்கேக்காரங்க பண்ணும்போது மக்களுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ வந்து பிஜேபியுடன் டிஎம்கே இணக்கமாகி கொண்டு வருவதை பார்க்கும்போது இவங்க எதுக்குமே தயாராக இருக்கிறது நல்லாவே தெரிகிறது. ஆனால் மக்களாகிய நாம தான் திரும்ப சொல்கிறேன், தெளிவாக இருக்கணுங்க. இல்லைன்னா இவங்க நாட்டை வித்துட்டு கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க செயல்பாடில் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை ஆதரவு கொடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுத்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்து நல்லாயிருக்கும்.